Praise God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல ஆராதனை நாளிலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. திருச்சபை மக்கள் உங்கள் எல்லோருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கூட இந்த நாட்களில் என்னை நிற்க பண்ணின கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன். நான் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம், ஆண்டவரை எந்த அளவிற்கு நாம் கனப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வைப்பார். ஒரு பெரிய மைதானம், அந்த மைதானத்துக்கு நடுவில் ஒரு பெரிய வெளிச்சம். நம்ம தூரத்திலிருந்து பார்த்தாலும் அந்த வெளிச்சம் நமக்கு தெரியுது. அப்படி வச்சுக்கிறோம், அந்த மைதானம் ஃபுல்லாக அந்த லைட் அடிக்குது. சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த தூரத்திலிருந்து கிடைக்கிற அந்த கொஞ்சம் வெளிச்சம், எனக்கும் வெளிச்சம் தெரியுது, நானும் அந்த வெளிச்சத்தை பார்க்குறேன், என் மேலேயும் அந்த வெளிச்சம் படுது அப்படின்னு ஒரு சுய திருப்தியில் அந்த இடத்துல நின்றுறாங்க. ஆனால் ஒரு சிலர் ஏன் அந்த வெளிச்சத்தை நெருங்கி போகக்கூடாது அப்படின்னு அந்த நிற்கிற இடத்துல இருந்து அந்த லைட்டை க்ளோஸாக நெருங்கி 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 போகிறாங்க. யாரெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்கி போகிறாங்களோ அந்த அளவிற்கு அவர்கள் முகத்தில் படுகிற பிரகாசத்தின் அளவு அதிகமாக இருக்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியம். நான் கண்டுபிடிச்சது அந்த வெளிச்சம் நம்ம அப்பா. ஒரு சிலர் என்ன பண்ணுறோம், ஏதோ தூரத்தில் கிடைக்கிற கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் பைபிள் வாசிப்பு, முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை போகிறது, இல்லைன்னா திருவிருந்துக்கு மட்டும் போகிறது, அந்த அளவுக்கு அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தோத்திரம், நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கும் 4 பாட்டு தெரியும், மனப்படமாக கூட தெரியும். தோத்திரம், ஆமாம், பைபிள் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் 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 அப்படி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சுய திருப்தியில் அப்படியே நின்றுறாங்க. ஆனால் ஒரு சிலர் தோத்திரம், எனக்கு இயேசு மட்டும்தான் ஃபோக்கஸ், அவரை நான் இன்னும் நெருங்கி போவேன், அவர் கூட இருக்கிற உறவு பத்தாது, நான் இன்னும் க்ளோஸாக அவர் பக்கத்தில் நான் போக விரும்புகிறேன்னு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க விரும்பினாலும் சரி அவங்க விரும்பலாட்டாலும் சரி பிரகாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வெளிச்சத்துக்கு பக்கத்தில் போக 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 இருள் அப்படிங்கிறது என் லைஃப்பில் இல்லாமலே போயிடும். அவ்வளோதான். என் பேக்ரவுண்டு, என் ஞானம், என் படிப்பு, இதெல்லாம் என்னை உயர்த்துறது. தேவனோடு எனக்கு இருக்கிற உறவு தான் என்னை உயர்த்துறது. சிம்பிள். அதனால் கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்துங்க, நீங்கள் பிரகாசிப்பீங்க. திருப்பிக் கொள்ளலாம். இந்த நாளின் கர்த்தர் வார்த்தைக்காக தேவன் நம்மோடு பேசும்படியாக ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 26வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். 26வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். தோத்திரம், அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஈசாக்கு ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் 26:12 சொல்லுது, விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சதை அந்த தேசத்தின் ராஜா விரும்பலை. அவன் பேர் அபிமெலேக். பொறாமை கொள்கிறான். எங்கிருந்தோ வந்தவன் இப்படி ஆசீர்வாதமாக இருக்கானே, 100 மடங்கு பலனை பார்க்குறானே,
அப்படின்னு ஈசாக்குக்கு விரோதமா என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்கிறான். இவன் துறவு தோண்டுனா அதை மண்ணை போட்டு தூத்துருவான், இல்லைன்னா அந்த துறவு எங்களுக்குரியது அப்படின்னு அதை போய் பிடிங்கிடுவான். இது எங்க ஏரியா அப்படின்னு அதை பறித்து கொள்ளுவான், வாக்குவாதம் பண்ணுவான், வழக்குண்டாக்குவான். சில சமயம் அந்த ஏரியாவை எல்லைகளை விட்டு ஈசாக்க துரத்திடுவான். ஆனாலும் ஈசாக்கு சோர்ந்து போல. என்ன ஆண்டவர் இந்த தேசத்தில் வச்சிருக்கிறாரு, என்ன விதைக்க சொல்லியிருக்கிறாரு, என்ன துறவு தோண்ட சொல்லியிருக்கிறாரு, அவர் சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு ஈசாக்கு புதுசா துறவு தோண்டிக்கிட்டே இருப்பான். அவன் தோண்ட தோண்ட துறவுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இப்ப சொல்றான், தேசத்தில் நாம் பலுகும்படிக்கு தேவன் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ஆண்டவர் ஒரு புதிய ரெகபோத்தை இன்றைக்கு தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெகபோத் தொடங்குகிறது. ஒரு பெருக்கத்தின் ரெகபோத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த 26வது அதிகாரத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா அது பஞ்சத்தின் நாட்கள். என்ன நாட்கள்? பஞ்சத்தின். முதல் வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பஞ்சத்தின் நாட்கள். இரண்டாவது பகைவர்களின் நாட்கள். யார் நாட்கள்? அதே தேசத்தில் 13வது வசனம் 14வது வசனம் எல்லாம் படிச்சா, 14, 15 எல்லாம் படிச்சா, ஈசாக்கை பகைக்கிற பொறாமை கொண்ட அபிமெலேக்கு என்கிற ராஜா இருந்த நாட்கள். அப்போ பகைவர்களின் நாட்கள், பஞ்சத்தின் நாட்கள், பகைவர்களின் நாட்கள், பாடுகளின் நாட்கள். தோத்திரம். அந்த அபிமெலேக்கு ஈசாக்க பாடாப்படுத்துறான், அவ்வளோ வேதனை. அடுத்து 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 ஈசாக்கை எந்த விதத்திலெல்லாம் காயப்படுத்த முடியுமோ, துக்கப்படுத்த முடியுமோ, வாக்குவாதம் பண்ணி வருத்தப்படுத்தி துறவை பிடுங்கி துரத்தி விடுகிறான், துன்பப்படுத்துறான். பாடுகளின் நாட்கள். தோத்திரம். இன்னும் ஒன்று சொல்லணும்னா பரிபோன நாட்கள். என்ன நாட்கள்? அவன் துறவை பிடுங்கி கொள்ளுகிறான் இல்லையா? தோத்திரம். ஆமா. அந்த 18வது வசனம் 19வது வசனம் எல்லாம் படிச்சா, தோத்திரம், தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவர்களான துறவுகளை மறுபடியும் தோண்டி தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவைகளுக்கு என்ன செய்தான்? தோத்திரம், பேரிட்டார். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். 20ஆம் வசனம், கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய தோத்திரம் வேலைக்காரருடனே என்ன பண்ணினார்களா? வாக்குவாதம் பண்ணினார்கள். தோத்திரம். 22ஆம் வசனம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை பல முறை அந்த துறவை பிடுங்கிக் கொள்ளுகிறார், பறித்து கொள்ளுகிறார். பரிபோன நாட்கள். ஆண்டவர் ரெகபோத்தை எப்ப தந்தாராம் ஈசாக் லைஃப்ல? பஞ்சத்தின் நாட்களில், பகைவர்களின் நாட்களில், பாடுகளின் நாட்களில், பரிபோன நாட்களில் ரெகபோத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஒருவேளை உங்க ஆவிக்குரிய லைஃப் எப்படி இருக்கோ உங்களுக்கு தெரியும். உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை சுத்தி இருக்கிறாங்களா? பஞ்சமும் பற்றாக்குறையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, பொருளாதார வாழ்க்கையை பாதிச்சிருக்கா? பல விஷயங்களை நீங்க பறி கொடுத்துட்டீங்களா? உங்க கையில் இருந்தது உங்க கையை விட்டு நழுவி போயிடுச்சா? சத்துருக்கள் வசமாக, பிசாசின் வசமாக, மனிதர்களின் வசமாக பல விஷயத்தை இழந்துட்டீங்களா? பறி கொடுத்துட்டீங்களா? எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளும் பாடுகள், வருத்தங்கள், துன்பங்கள், தோல்விகளா? ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நான் உனக்கு ஒரு ரெகபோத்தை தருகிறேன், ரெகபோத்தை தருகிறேன். நீ தேசத்துல பலுக போற, நீ தேசத்துல பெருக போற. உன் ஆசீர்வாதம் பெருக போது, ஐஸ்வர்யம் பெருக போது, நன்மைகள் பெருக போது, கிருபைகள் பெருக போது, வரங்கள் பெருக போது, அபிஷேகம் பெருக போது, ஆத்துமாக்கள் பெருக போது, அறுவடை பெருக போது, ஊழியம் பெருக போது. எல்லாவற்றிலும் ஒரு புதிய ரெகபோத்தை
கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு சபைக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ரெகபோத்? 3 காரியம் சொல்ல போறேன். வாக்குத்தத்தங்களின் ரெகபோத். சொல்லுங்க அந்த வார்த்தையை. வருத்தங்கள் இல்லாத ரெகபோத். வருத்தங்கள், அதே வருத்தத்தோட தான் சொல்றோம். தோத்தரம். ஆமா, ஆண்டவர் என்னை பாதுகாப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன இல்லாத ரெகபோத்? வருத்தங்கள் இல்லாத ரெகபோத். 3வது தோத்தரம். ஆமா, வளர்ந்து பெருகும் ரெகபோத். சொல்லுங்க. என்ன ரெகபோத் ஆண்டவர் கொடுக்க போறாரா? முதல்ல சொன்னாரு வாக்குத்தத்தங்களின் ரெகபோத். 2வது வருத்தங்கள் இல்லாத ரெகபோத். 3வது வளர்ந்து பெருகும் ரெகபோத். ஈசாக்குக்கு தந்தவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு தர விரும்புகிறார். ஆமா, போய ரெகபோத்தாவது ஒன்றாவது அவர் தர போறாரு, வைக்க போறார். ஏதோ 3 நாள் கன்வென்ஷன் ஒன்று கூப்பிட்டுருக்குறாங்க, மைக்கை கொடுத்துருக்காங்க, பேசிட்டு போயா தோத்துறோம். ஆமாம், எங்கள் பாஸ்ட்டு சொன்ன டைமை மனசில் வச்சுக்கையா, கரெக்டாக 12:30 முடிச்சிரு தோத்துறோம். அதில் மட்டும் கவனமாக இரு தோத்துறோம். நாங்கள் வழக்கமாக உட்காந்துருப்போம், முடிஞ்சா ஆமீன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அமைதியாக இருப்போம். நீ பிரசங்கம் பண்ணிட்டு பார்ப்போம் தோத்துறோம். 3 பிரசங்கம் இது வரைக்கும் பண்ணிட்ட, அது 4வது பிரசங்கம் தோத்துறோம். இன்னும் தோத்துறோம். அல்லேலூயாவா. சாயங்காலம் ஒரு பிரசங்கம் இருக்கு, அதையும் கஷ்டப்பட்டு பேசிட்டு ஓடிடு தோத்துறோம். இனிமேல் இந்த ஏரியா பக்கம் என்ன செஞ்சிடாத, வந்துடாதங்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கிறத போல எனக்கு ஒரு ஃபீலிங். நான் ஒன்று சொல்லட்டுமா? கிட்டத்தட்ட தோத்துறோம் 1997ஆம் வருஷத்தில் நான் முழு நேர ஊழியத்துக்குள்ளே வந்தேன் தோத்துறேன். ஆமாம், இப்போ கால்குலேட் பண்ணால் எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷங்கள் ஆகுது தோத்துறேன். அதில் ஒரு 10 வருஷத்தை கழிச்சிங்கன்னா தோத்துறான். ஆமாம், 2007 நான் வெளி ஊழியங்களுக்கு பயணப்படுறேன். அதில் ஒரு 10 வருஷம் எங்கள் அப்பா கூட அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தேன் தோத்துறான். இப்போ எங்கள் அப்பா பாஸ்டர், அவருக்கு வயசு 80, நல்ல ஆண்டவர் பெலனாக வச்சுருக்கிறார் தோத்துறான். அப்போது 2007 ஆண்டவர் எனக்கு வெளி ஊழியங்களை தந்தார். எழுப்புதலுக்கு சபைகளை நான் முன்குறிச்சிருக்கிறேன். அந்த சபைகளை திடப்படுத்தும்படி உனக்கு ஒரு ஓட்டத்தை வச்சுருக்கிறேன், உன்னை நான் பயன்படுத்த போகிறேன்னு ஆண்டவர் எனக்கு இந்த ஓட்டத்தை கொடுத்தார். ஸ்மார்ட் ஃபோனில் ஜூம் பண்ணாலும் எங்கள் ஊரை தேடினா சிக்காது தோத்துறான். அப்படி ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன். தூத்துக்குடி உலகத்துக்கே தெரியும், ஆனால் எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் தான் நான் இருக்கேன். ஆனால் என்னை அழைச்சவர் எனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ இன்றைக்கி என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. இந்த 17 வருஷத்தில் தமிழ்நாட்டில் நான் கால் மிதிக்காத மாவட்டம் கிடையாது தோத்துறேன். நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு ஆண்டவர் என்னை தூக்கிட்டு போகிறார். இந்த கிராமத்தான எங்கள் ஊரில் மேலே ஏரோப்ளேன் பறக்கும்போது, ஏய் நம்ம ஊரில் ஏரோப்ளேன் பறக்குதுரோய் அப்படின்னு சொன்னவன் டவுசரை போட்டுட்டு தோத்துறா. அப்படிப்பட்ட என்ன இன்னைக்கு பல தேசங்களுக்கு ஆண்டவர் ஃப்ளைட்டில் தூக்கிட்டு போகிறாரு தோத்துறான். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நான் பலதரப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு தனி ரகமாக இருக்கே. அல்ல சொல்லுங்கள். அதை சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சுற்றி வந்தேன். ஆமீன்னு சொல்லுங்கள். முதல் நாள் பிரசங்கத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க. எங்கே நான் போனாலுமே அந்த முதல் நாள் பிரசங்கம் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை கொஞ்சம் முறைச்சி கிடச்செல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா நான் கிராமத்தான், எனக்கு மற்றவங்க மாதிரிலாம் பிரசங்கம் வராது, எனக்கு என்ன மாதிரி தான் வரும் தோத்துறோம். நானும் மிமிக்கிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன முடியுதோ அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். கூப்பிடுங்க, கூப்பிடலைன்னா நான் ஆளை விட்டுருங்க அப்படிங்கிறதான் என் பாலிசி. அல்லையா சொல்லுங்கள். நான் அப்படியே பேசி பழகிட்டேன். ஆனால் அந்த பிரசங்கத்தில் என்ன பஞ்சமுண்டா விற்கிறன பார்த்த மாதிரி பார்ப்பாங்க தோத்துறோம். அப்புறம் 2வது பிரசங்கத்தில் கிட்டத்தட்ட என்னோட செட் ஆகிடுவாங்க தோத்துறோம். செட் ஆகிடுவாங்க. அப்புறம் 2வது நாள் 3வது நாள்லாம் அது ரொம்ப ஈஸியாக மகிமையாக போயிடும் தோத்துறோம். ஆனால் வேறு எங்கும் பார்க்காத ஒரு அதிசயம், விசித்திரம், வினோதத்தை நான் இங்கே 2-3 நாட்களாக பார்த்துட்ருக்கிறேன். இன்னும் நம்ம ரூட்டு கிளியர் ஆகவே இல்லை தோத்துறோம். ஆமாம், இன்னும் ஒரு லிங்க்குக்கு வரவே இல்லை. நீ தனி ரூட்டு, நாங்கள் தனி ரூட்டு, உன் கூட நான் ஜாயிண்ட் ஆகவே மாட்டோம். நீ என்ன தான் ஆண்டுடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தாலும் சரி, எங்களை உசுப்பேத்தன்னு நினச்சாலும் சரி, நாங்கள் அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வாழ்க வளமுடன் தோத்துறேன்.
ஒருவேளை உங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் நீங்கள் ஒருவேளை உற்சாகமாக இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, இருக்கிற மாதிரியும் தெரியல. தோத்துறா, அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அல்லையா சொல்லுங்க. ஆமாம், தோத்துறா 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட முடியாதா? அல்லையா சொல்லுங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது அழகில்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். கணம் கோட்டார் அவர்களே. தோத்துறா, சபைன்னு வந்துட்டா, தேவ சமூகம்னு வந்துட்டா பச்சை புள்ள மாதிரி மாறிடணும். அவரை துதிக்கிறது என்ன, பாடுறது என்ன, ஆராதிக்கிறது என்ன, வார்த்தையை கேட்கறது என்ன அப்படின்னு ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஏன்னா என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். இது நாம் சந்தோஷப்படுகிற ஒரு இடம், சங்கடப்படுகிற இடம் இல்லை. தோத்திரம். வார்த்தை சந்தோஷம், வல்லமை சந்தோஷம், அபிஷேகம் சந்தோஷம், ஆராதனை சந்தோஷம். அல்லேலூயாவா? ஆனா 3 நாள் நான் பார்க்க அப்படியே இருக்கிற முகங்கள் நிறைய தென்படுகிறது. அந்த முகங்கள் மாறுவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் ஆண்டவர் பேசுறாரு. நான் உனக்கு ரெகபோத்தை தரப்போறேன், உன் எல்லைகளை பெருக்க போறேன், உன் ஆசீர்வாதம் பெருக போது, அபிஷேகம் பெருக போது, தேவனோடு இருக்கிற உறவு பெருக போது, ஊழியம் பெருக போது, சபை பெருக போது, ஆத்துமாக்கள் பெருக போது. ரெகபோத் அப்படிங்கும்போது நீங்கள் கூட மாட வந்தீங்கன்னா ஆண்டவர் அடுத்த பாயிண்ட பேசலாம். அல்லையா சொல்லுங்க. பல பிரசங்க மேடைகளில் என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவார். தோத்திரம். நான் ஓப்பனாக பேசுகிறாள். தோத்திரம். பல பிரசங்க மேடைகளில் நான் பார்த்துருக்கேன். ஸ்டான்லி, என்னால் முடியலடா, தோத்திரம், நீ பார்த்துட்டு வாடா, ஒன்றை தாண்டா கூப்பிட்டாங்க, ரவுண்டாக போட்டவங்க போஸ்டரில் போட்டிருக்காங்க. அல்லையா சொல்லுங்க. அதனால் நீ பேசிட்டு வாடான்ட்டு போயிடுவார். நான் போக முடியாதுல்ல. இப்போ 12:30 சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் 12:30 பார்த்துக்கிட்டே பேசணும். தோத்திரம். 12:30க்குள்ளேயும் பேசிடணும். அல்லையா சொல்லுங்க. ஆவியானவரே ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேச சொன்னால் கூட நோ, என் கண்ணுக்கு முன்னால் பாஸ்டர் ஜான்சனுடைய முகம் வந்துட்டு போகும். நான் 12:30க்கு முடிச்சிடணும்னே பேசுவேன். தோத்துறேன். பேசி கீசி முடிச்சுட்டு ரூமுக்கு போனால் ஒரே சிரிப்பார் ஆவியானவர். பல முறை நான் பார்த்துருக்கேன். சிரிப்பார். என்ன ஆண்டவரேன்னு கேட்டால், எப்பட்றா ஒன்னால் மட்டும் முடியுது? தோத்துறான். எப்பட்றா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிட்டு வர்ற? அதுதான் உன்னை திரும்ப கூப்பிட்றாங்க போல. என்னால் முடியலடா. தோத்துறான். ஒரு சைஸாக உட்காந்துருந்தாகடா அப்படின்னு சொல்லுவார். ஆவியானவர் இங்கே இருக்கணுமா, ரூமுக்கு போகணுமா? இங்கே இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா. வாக்கு தத்தங்களின் ரெகபோத், வருத்தங்கள் இல்லாத ரெகபோத், வளர்ந்து பெருகும் ரெகபோத். வாக்கு தத்தம் பண்ணிட்டார்னா அவர் நம்ம வாழ்க்கையில் பெருக்கத்தை நிச்சயமா தருவார். நம்ம ஆண்டவருடைய நோக்கமே அவர் ஜனங்கள் பலுகணும், பெருகணும். ஆதாம படைச்சிட்டு ஒருத்தனை தான் படைச்சாரு. ஆனா 1:28 சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப். ஜலப்பிரளயத்தில் ஒத்த குடும்பம் தான் தப்பிச்சிச்சு, நோவா குடும்பம். அந்த ஒரு குடும்பத்தை பார்த்து 9:1 சொல்றாரு ஆதியாமத்தில், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப். பரலோகத்துக்கு ஏறி போகும்போது 120 பேர் தான் இருக்கான். அந்த 120 பேரை பார்த்து சொல்றாரு மத்தேயு 28:19-20, நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க, சீசராக்குங்க. அப்போ தேவ ஜனம்னாலே பலுகி பெருகணும். என் பிள்ளைனாலே நீ பெருக்கமா தான் இருக்கணும். சின்னவன் தான் ஆனா நீ 1000 ஆவ, சிறியவன் தான் ஆனா நீ பலத்த ஜாதியாவ. பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஈசா கிட்ட 26ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவே. வாக்குத்தத்தம் பண்றாரு, உன்னை பெருக பண்ணுவேன், இந்த தேசத்தையே உனக்கு தருவேன், இந்த தேசத்தின் எல்லைகள் எல்லாம் உனக்கு தருவேன், நீ பெருகுவ, பெருக்கத்தை பாப்ப. உன் தகப்பன் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா? அல்லேலூயா.
அவர் வாக்குத்தத்தம் பண்ணும் போதெல்லாம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். அதான் நேற்று முந்தானால சொன்னனே, நம்ம நம்புற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியம் ஏசுனாருக்கு கிடையாது. எப்படிரா அப்படித்தான் தோணும். தோத்துறான் அப்படித்தான் பேசுவார். அல்லேலூயாவா. 90 வயசு கிழவிக்கு புள்ள பிறக்கும்ன்றாரு. யாருக்கு? சாராளம்மாவுக்கு. அல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையா, கடற்கரை மணல் அத்தனையா பலுகி பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு. வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும். வார்த்தை வந்துட்டா வாய்ப்பும் வரும். வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும். வார்த்தை வந்துட்டா போதும், ஏசுறத்தம் செய்யும். வாய்ப்பு கண்டிப்பா வரும். சொல்லிட்டாரா சோலி முடிஞ்சு, நிறைவேற்றியே தீருவார். என்னாகும் 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன், மனமாற தேவன் ஒரு மனுபுத்திரன். அவர் சொல்லியும் வசனித்தும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயாவா. சில சமயம் வாக்குத்தத்தத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஈசாக்கு நினைச்சிருப்பான், பலுகுவேன்னாரு பெருகுவேன்னாரு, இந்த தேசத்தை சுதந்திரமா கொடுப்பேன்னாரு. ஒரு முறை விதை விதைச்சோம், ஒரு முறை தான் பலன் கிடைச்சிச்சு. அதுக்குள்ள இந்த ராஜாவே நமக்கு விரோதமா எழும்பி வர்றான், தோன்ற துறவெல்லாம் புடிங்கிறான், பாடா படுத்துறான், ஏரியா விட்டே துரத்துறான், எல்லையை விட்டே துரத்துறான். அப்புறம் எப்படி இந்த ஏரியா, இந்த எல்லை, இந்த தேசம் நம்ம கைக்கு வரும்? அப்படித்தான் ஈசாக்கு நினைச்சிருப்பாரு. இந்த பாரு, நான் வாக்கு தத்துவம் கொடுத்துட்டேன்னா சூழ்நிலை எதிராக இருக்கலாம், உலகமே எதிர்த்து வரலாம், ஆனா நான் சொன்னதை உன் வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயாவா. சாராளம்மா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தம் வருது. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு நம்பித்தான் போறாங்க. திடீர்னு 16ஆம் அதிகாரம் வரும்போது சாராளம்மா யோசிக்கிறா, அத்தானு சொல்லு டார்லிங், தோத்துறான். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற மாதிரி தெரியல, தோத்துறான். அதுக்கு என்ன ஒண்ணுன்ற, நேத்தான் பார்த்தோம்ல, ஆகார கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்றா. இப்ப ஆபிரகாம் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? ஏம்மா இந்த பாரு, வாக்கு தத்துவம் நீ நானும் கேட்டம்மா அவராத்தான் கொடுத்தாரு. ஆமேனா. அவர் உன்னையும் என்னையும் தெரிஞ்சுக்கும் போது, எனக்கு வயசு எத்தனை? 75. உனக்கு வயசு எத்தனை? 65. நான் கிழவன், நீ கிழவி. அப்பதான் அவர் நம்மளை செலக்டே பண்ணாரு. ஆமேனா. அது வரைக்கும் நமக்கு ஒத்த பிள்ளையாவது இருந்துச்சா? ஒரு புள்ள கூட கிடையாது. இருந்துச்சா? உங்க பைபிள்ல இருந்த மாதிரியே பாக்குறீங்க. இருந்துச்சா? இல்ல. சரி, நம்ம ரெண்டு ஒரு புள்ள வேணும்னு கேட்டமா, ஆசைப்பட்டமா, ஜெபிச்சமா, ஆண்டவரே புள்ள கொடும் அப்படின்னு உபவாசம் போட்டமா? இல்ல, கம்முன்னு தான் இருந்தோம். அவராத்தான் நம்மளை தேடி வந்தாரு. அவர் தான் வாக்குத்தத்தத்தை நமக்கு வந்தாரு தந்தாரு. ஆமேனா. நம்ம கேட்கல, அவராத்தான் சொன்னாரு. அப்ப சொன்னவர் அவராத்தான் நிறைவேற்றணும். இப்ப என்னத்துக்கு நீ புதுசா சைடு ரூட் போடுற, பைபாஸ் போடுற? சொன்னவர் நிறைவேற்றுவாரு. நமக்கு சோறு போடுறாரா? தோத்திரம் சொல்லு. நம்மளை சுகபத்திரமா வச்சிருக்காரா? தோத்திரம் சொல்லு. இதுவரைக்கும் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலையா? இருக்கட்டும், இனிமே நிறைவேற்றுவாரு. அப்படி நிறைவேற்றலையா? போட்டும். அவர் தானே கொடுத்தாரு, அவர் தானே சொன்னாரு, அவருக்கு தான் அந்த ஃபீலிங் இருக்கணும். நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டிரு, தோத்திரம். எங்களை நடத்துறே, தோத்திரம். எங்களுக்கு சோறு போடுறே, தோத்திரம். வாக்குத்தத்தம் தந்தீரே, தோத்திரம். எப்ப நிறைவேற்ற போறீரு, தோத்திரம். அப்படின்னு தோத்திரம் மட்டும் போட்டுக்கிட்டு இருப்போம். என்ன பேச்ச காணா? சைடு ரூட்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லி இருந்திருக்கணும். அல்லேலூயாவா.
நமக்கு சந்ததியை தர்றேன்னு சொல்றாருன்னா ஒன்ன விளங்கிக்கணும், அவருக்கு அதுல ஒரு ஆதாயம் இருக்கு. நீங்க இந்த ஆங்கிள் யோசிங்களேன். எந்த ஆங்கிள்? ஈசாக்க ஆபிரகாமையும் சாராளையும் பொறுத்த வரைக்கும் ஈசாக்கு ஒரு புள்ள, அவ்வளவுதான். எங்களுக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்கு, எங்களுக்கு ஒரு குமாரன் கிடைச்சிருக்கான், எங்களுக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, அப்படி இல்லை. அந்த ஈசாக்குள்ளதான் ஒரு யாக்கோபு வச்சிருந்தாரு, அந்த யாக்கோபுக்குள்ளதான் ஒரு யூதாவை வச்சிருந்தாரு, அந்த யூதாவுக்குள்ளதான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனு குலத்தின் ரட்சகர் மேசியா இயேசுவை வச்சிருந்தாரு. இது எதுவுமே ஆபிரகாமுக்கு, அந்த இயேசுவுக்குள்ளதான் ஒட்டுமொத்த மனு குலத்தின் ரட்சிப்பு வச்சிருந்தாரு, உங்களையும் என்னையும் வச்சிருந்தாரு. இது எதுவுமே ஆபிரகாமுக்கு. அப்போ ஆபிரகாமுக்கு கிடைக்கிற ஆதாயம் லாபத்தை விட ஈசாக்கு மூலமா தேவனுக்கு கிடைக்கிற ஆதாயம் லாபம் அதிகம். அதை வச்சுதான் அவர் வாக்குத்தத்தமே பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு இருக்கிற தீவிரத்தை விட அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவருக்கு தீவிரம் ஜாஸ்தி. அப்ப கண்டிப்பா அதை நிறைவேற்றி முடிப்பாரு. ஆபிரகாமும் சாராளும் அதை பத்தி ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம். வாக்குத்தத்தம் வந்ததா தோத்திரம், கொடுத்தாரா தோத்திரம், நன்றி அப்படின்னு காத்திருந்தா போதும். கண்டிப்பா வாக்குத்தத்தம் பண்ணவர் நிறைவேற்றி முடிப்பார். எப்பெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அதுல அவருக்கும் ஒரு ஆதாயம் இருக்கு. இந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். என்ன அழைச்சிருக்கிறாரோ அவருக்கு எம் மூலம் ஒரு ஆதாயம் இருக்கு, என்ன ரசிச்சிருக்கிறாரா அவருக்கு எம் மூலம் ஒரு திட்டம் இருக்கு, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரா அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள எம் மூலமா அவருக்கு ஏதோ ஒரு ஆதாயம், லாபம், திட்டம், நோக்கம் இருக்கு. அதனால கண்டிப்பா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றிய முடிப்பாரு. ஏன் வேலை? பிரசங்கம் வரும்போது வாயை திறந்து ஆமேன்னு சொல்லணும். ஏன் வேலை? பிரசங்கம் வரும்போது தூங்காம முழிச்சிருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவ்வளவுதான். பிரசங்க யாரையும் முறைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன்னா எப்படி வாக்கு தத்துவம் நிறைவேறும்? அல்லையே சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னெல்லாம் வாக்கு தத்தம் பண்ணாரோ அந்த வாக்கு தத்தத்தின் ரகபோத்தை, அந்த வாக்கு தத்தத்தின் பெருக்கத்தை இன்றைக்கு கட்டளையிடுகிறார். வாக்கு தத்தத்தின் ரகபோத்தை காண்பீர்கள். அவர் சொன்ன வாக்கு தத்தெல்லாம் நடக்க போகுது, சொன்ன வாக்கு தத்தெல்லாம் நிறைவேற போகுது. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் நிறைவேற்ற போறாரு. அபிமெலேக்கு இருக்கட்டும், எதிர்ப்பு இருக்கட்டும், எதிரான சூழ்நிலைகள் இருக்கட்டும், சாத்தான் இருக்கட்டும், சங்கடப்படுத்துறவங்க இருக்கட்டும், போராடுறவங்க இருக்கட்டும், போயாயோ வழக்குண்டாக்குறவங்க இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் நடுவுல தான் வாக்குத்தத்தம் இருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் கண்ணுக்கு முன்னாலதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. என்னை வருத்தப்படுத்துறவங்க கண்ணுக்கு முன்னால, என்னை காயப்படுத்துறவங்க கண்ணுக்கு முன்னால, என்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்ணுக்கு முன்னால கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறாரு. சபையே, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்க எதிரிகளுக்கு முன்னால, அபிமெலேக்கு கண்ணுக்கு முன்னால, உங்களை பகைக்கிறவங்க கண்களுக்கு முன்னால நிறைவேற்ற போறாரு. பாடுகளா இருக்கட்டும், பகைக்கிறவர்களா இருக்கட்டும், பஞ்சமா இருக்கட்டும், வாக்குத்தத்தம் நிறைவேற போது. இரண்டாவது சொன்னாரு, வருத்தங்கள் இல்லாத ரகபோத். முதல்ல வாக்குத்தத்தத்தின் ரகபோத், இப்போ வருத்தம் இல்லாத ரகபோத்தை தர போறாரா. ஏன்னா இதுக்கு முன்னால ஈசாக்கு 2 துறவை தோன்றான். அங்கே படிக்கிறோம், தோத்திரம் என்ன சொல்றான்? தோத்திரம் 20ஆம் வசனம் 19 படிக்கிறேன். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை
கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்துனா என்று பெயரிட்டார். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ண. இதுக்கு முன்னால 2 துறவை வெட்டினாரு ஈசாக்கு. வாக்குவாதம் பண்றாங்க, வழக்கு உண்டாக்குறாங்க, வருத்தப்படுத்துறாங்க. உடனே ஈசாக்கு பார்க்குறான், வாக்குவாதம் பண்றாங்க, அதுக்கு துறவுக்கு பேர் வைக்கிறான் ஏசேக்கு. 2வது துறவுக்கும் பிரச்சனை பண்றாங்க, சித்துனா. 3வது துறவுக்கு பிரச்சனை பண்ணியிருந்தா முக்குனா அப்படின்னு வச்சிருப்பான். அல்ல சொல்லுங்க அப்போ. அவ்வளவுதான், ஒரு பேரை வைக்கணும், அவ்வளவுதான். தோத்துறான் ஏசேக்கு, சித்துனா. 3வதுக்கும் பிரச்சனை பண்றியா, முக்குனா, தோத்துறான். ஆனா பைபிள் சொல்லுது, முதல் 2 துறவு வெட்டும் போது பிரச்சனை பண்ணவன் 3வது துறவு வெட்டும் போது அவங்களே சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு தீர்க்க தெரிஞ்சு சொல்லவா, உங்க எதிரிகள் டயர்ட் ஆயிட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை பண்ணவனே சோர்ந்து போறான். என்னடா இவன் எம்புட்டு அடிச்சாலும் பெருகிறானடா. அல்ல சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா பிரச்சனை பண்ண பண்ண பிரான்ச்ச போடுறானடா. அல்ல சொல்லுங்க. சும்மா இருந்தா ஒரே இடத்தோட விட்டுருப்பானோ, பிரச்சனை பண்ணா புதுசா ஒரு பிரான்ச்ச போடுறான், அடுத்த பிரச்சனை பண்ணா இன்னொரு பிரான்ச்ச போடுறான். அதனால இனிமே இவன்ட்ட பிரச்சனை பண்ண நம்மளால முடியாது. இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் கூட சமாதானமா உடன்படிக்கை பண்ணிட்டு போயிடலாம். கர்த்தருக்கு தோத்திர ஆமென் அல்லேலூயா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணதை நிறுத்திட்டாங்களாம், சண்டை பண்றதை நிறுத்திட்டாங்களாம், வருத்தப்படுத்துறதை நிறுத்திட்டாங்களாம். அதனாலதான் தேவன் ஒரு வருத்தம் இல்லாத ரெகபோத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இதுவரைக்கும் துறவு இருந்துச்சு, துக்கமும் இருந்துச்சு. அல்லேலூயா. வரவு இருந்துச்சு, வருத்தமும் இருந்துச்சு, ஆசீர்வாதமும் இருந்துச்சு, அங்கலாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அங்கலாய்ப்புகள் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில நான் தர்றேன். வருத்தங்கள் இல்லாத ஒரு ரெகபோத்தை உன் குடும்பத்துல நான் தர்றேன், உன் தனிப்பட்ட ஜீவியத்துல தர்றேன். ஆமென். நிறைய டைம் நம்ம இப்படி கூட யோசித்திருப்போம். ஜெபத்தை கேட்கிறாரு, பதில் கொடுக்கிறாரு, ஆசீர்வாதம் தர்றாரு. ஆனா ஒரு பக்கம் வருத்தமும் பெருகிட்டு தான் இருக்கு, வேதனையும் பெருகிட்டு தான் இருக்கு, சங்கடப்படுத்துறவங்களும் பெருகிட்டு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு சொல்றாரு, வருத்தங்கள் இல்லாத ஒரு துறவை, ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உன் வாழ்க்கையில நான் கட்டவிழ்க்கிறேன். இதுவரை கண்ட அபிமெலேக்குகள் இனி உன் வாழ்க்கையில இல்ல, சத்துருக்கள் இல்ல, துக்கப்படுத்துகிறவர்கள் இல்ல, வருத்தப்படுத்துகிறவர்கள் இல்ல. எதெல்லாம் உன்னை வருத்தப்படுத்துச்சோ அதெல்லாம் இனி உன் வாழ்க்கையில இல்ல. வியாதி வருத்தப்படுத்துச்சா, வியாதி இனி. கடன் பாரம் வருத்தப்படுத்துச்சா, இனி கடன் பாரம். எந்த மனித வல்லமைகள் உங்களை வருத்தப்படுத்துச்சு, இனி உங்களை வருத்தப்படுத்துற எதுவுமே உங்க வாழ்க்கையில இல்ல. வருத்தங்கள் இல்லாத ஒரு ரெகபோத்தை தேவன் இந்த காலை நேரம் தருகிறார். 3வது நான் சொன்னேன், வளர்ந்து பெருகுகிற ரெகபோத். இந்த ரெகபோத்தோட நிறுத்திரல. ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, ஒரு துறவு கிடைச்சிச்சு அப்படின்னு ஈசாக்க சந்தோஷப்படுத்தி அதோட ஆண்டவர் நிறுத்திரல. தோத்திரம். என்ன நடக்குது? இதுக்கு அடுத்த வசனங்கள் எல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் வழக்கு வருத்தம் உண்டு பண்ண நினைச்ச அபிமெலேக்கு இப்ப வர்றான். வந்துட்டு என்ன சொல்றான்? 18ஆம் வசனத்துல, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட. சோதரம். 28ஆம் வசனம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். இதுவரைக்கும் எங்க கண்ணு திறக்கலையா? உமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தோம், டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்ப கர்த்தர் என் கண்ணை திறந்துட்டாரு. கண்டிப்பா நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், உம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு. இந்த சபையோட கர்த்தர் இருக்கிறாரு, உங்க குடும்பத்தோட கர்த்தர் இருக்கிறாரு, உங்க எல்லைகளில் தேவன் இருக்கிறாரு. ஆமென். ஒன்னு செய்யும், நீர் எங்களை ஆசீர்வதியும். ஒன்னு செய்யும், உம்மோட நாங்க உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள விரும்புறோம். ஒன்னு செய்யும்,
நீர் எங்களுக்கு விருந்து பண்ணும் அப்படின்னு அபிமெலேக்கு வந்து ஈசாக்கு வீட்டுல ஈசாக்கோட உடன்படிக்கையில இணைந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை பகைத்தவர்களெல்லாம் வந்து உங்களோட உடன்படிக்கையில் இணைய போறாங்க. சபையை பகைத்தவர்கள் ஞானஸ்நான உடன்படிக்கையில இணைய போறாங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோ என்று சொல்ல போறாங்க. ஈசாக்கு அபிமெலேக்குக்கு விருந்து வச்ச மாதிரி சபை அநேக சத்துருக்களுக்கு வார்த்தைய விருந்தா, ரட்சிப்ப விருந்தா, அபிஷேகத்தை விருந்தா, பரலோக வாழ்க்கைய விருந்தா கொடுக்க போது. பல அபிமெலேக்குகள் சபைக்கு வர போறாங்க, பல ராஜாக்கள் சபைக்கு வர போறாங்க, பல எதிரிகள் சபைக்கு வர போறாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு ரெகபோத்தா மாறப்போது, மாறப்போது. உங்க குடும்பம் ஒரு ரெகபோத்தா மாறப்போது, சபை ரெகபோத்தா மாறப்போது. ஹல்லேலூயா. இதுக்கு இடையில சோத்திரம் ஒருத்தன் ஓடி வரான். 32ஆம் வசனத்துல, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆமென். ஆகையால் தோத்திரம் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா என்னப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் ஓடியாரான், ஈசாக்கினுடைய வேலைக்காரன் ஒருத்தன் ஓடியாரான். ஐயா, நான் போயிருந்த ஏரியாவில் அங்க ஒரு துறவு நாங்க வெட்டணும், தண்ணி வந்துட்டு தோத்திரம் எந்த ஏரியாவிலையும் புதுசா ஒரு தண்ணி கிளம்பி வருது அப்படின்னு ஒன்னே ஈசாக்கு அதற்கு பெயர் சபா என்று பெயரிட்டானா. ஆண்டவர் என்ன சொல்றாரு தோத்திரம், ஈசாக்கின் ஆட்கள் போன இடத்துல எல்லாம் புதிய புதிய துறவுகளை கர்த்தர் அன்றைக்கு உண்டு பண்ணினதை போல சபைக்குள்ள இருக்கிற உங்களை கொண்டு பல புதிய துறவுகளை கர்த்தர் உண்டு பண்ண போறாரு. உங்க தெருக்கள்ல, உங்க குடும்பங்கள்ல ரட்சிப்பின் ஊற்றுகள் பொங்கி வரப்போகிறது. அநேக புதிய ஊழியங்கள், அநேக புதிய கிளை திருச்சபைகள் தேவன் உண்டு பண்ண போறாரு. உங்க மூலமா அநேக புதிய பெயர் சபாக்களை கர்த்தர் ஏற்படுத்த போறாரு. ஆமென். இது ரெகபோத்தா இருந்தா உங்க மூலம் புதிய பெயர் சபாக்களை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் உங்க மூலம் பலரை ரட்சிக்க போறாரு. உங்க மூலம் பல புதிய துறவுகள், ரட்சிப்பின் ஊற்றுகள் பீரிட்டு கொண்டு வரப்போகிறது. நீங்க போய் கால் மிதிக்கிற இடத்துல எல்லாம் ஒரு பெயர் சபா, ஒரு புதிய துறவு, ஒரு ரட்சிப்பின் ஊற்று வரப்போகுது. இது வளர்ந்து பெருகுகிற ஒரு ரெகபோத்தா மாறப்போகுது. நம்புறீங்களா? அல்லேலூயாவா. சபைங்கிறது வளரணும், சபைங்கிறது பெருகணும். அல்லேலூயாவா. ஒரு ஆராதனையா, 2 ஆராதனை, 2 ஆராதனையா, 3 ஆராதனை, அப்படி சபை பெருகணும். இந்த பட்டணத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ ஆத்துமாக்கள் குடும்பங்கள் இருக்குது. உங்க எல்லாம் ஆண்டவர் ரட்சிச்சு இந்த சபையில வச்சிருக்கிறாருன்னா உங்களை கொண்டு தோத்திரம், உங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு ரட்சிப்பின் ஊற்று புறப்படணுங்கிறதான் தேவனுடைய நோக்கம். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துகிற வீடுகளுக்குள்ள எல்லாம் புதுசு புதுசா ரட்சிப்பின் ஊற்றுகள், துறவுகள் புறப்பட்டு வரப்போது. அந்த குடும்பங்கள் கர்த்தரை அறிய போது, ரட்சிக்கப்பட போது. சபையில ஆத்துமாக்களின் எண்ணிக்கை, சபையில ரட்சிக்கப்படுகிறவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு பெருக போது. நம்ம சபை வளர்ந்து பெருகுகிற ஒரு ரெகபோத்தாய் மாறப்போகிறது. அல்லேலூயாவா. சபையில ஆத்துமா ஆதாயங்கிறதே ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்ம வர்றதே பெரும்பாடா இருக்கு. அப்புறங்க நம்ம மூலம் புது ஆத்மாக்கள் வர அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா ஆண்டவர் நம்மளை ரட்சிச்சதே நம்ம மூலம் இன்னொரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு தான். நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்கு வர்றோம்னா நமக்காக யாரோ ஒருத்தர் பட்ட பிரயாசம், வடிச்ச கண்ணீர், ஜெபிச்ச ஜெபம், போட்ட உபவாசம், இதுதான் இன்னைக்கு நம்மளை ரட்சிச்சு சபையில வச்சிருக்கு. யாரோட பிரயாசமும் இல்லாம நாம சும்மா சர்ச்சில் வந்து உட்கார்ந்துடல. அல்லேலூயா. அப்ப நம்ம ரட்சிப்புக்கு யாரோ ஒருத்தரை பயன்படுத்தினவர் நம்மளை பயன்படுத்தி பலரை ரட்சிக்க விரும்புறாரு.
மாசத்துக்கு ஒரு ஆத்துமா வேணாம், வரம் ஒரு ஆத்துமா வேணவே வேணாம். நான் வரல அந்த சண்டைக்கு. நீங்க ஒருவேளை அப்படி பொருத்தனை எடுத்தா செஞ்சுட்டு போங்க. அப்படி செஞ்சா பெரிய சந்தோஷம் தான். சிலர் அப்படி பொருத்தனை எடுக்கிறது, ஆண்டவரே நான் வார வரம். நான் என்ன சொல்றேன், வாரம் நீ வா அல்ல சொல்லுங்க. அதுவே பெரிய ஆசீர்வாதம். பொசுக்குன்னு பொருத்தனை எடுக்கிறது, அப்புறம் அந்த ஏரியா பக்கம் திரும்பி கூட பார்க்கறது இல்லை. மாசத்துக்கு ஒரு ஆத்துமா கொண்டு வர ஆண்டவரே, வாரத்துக்கு ஒரு ஆத்துமா. நான் சொல்றேன் வேணாம், வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா வச்சுக்கலாமா? ஒரு சிலர் சொல்றாங்க அதுவும் வேணாம் அல்ல சொல்லுங்க. நீ வாரத்துக்கு ஒண்ணு வேணான்ற, மாசத்துக்கு ஒண்ணு வேணான்ற, ஆனால நீ சொல்றத நான் வேணான்றேன் அப்படின்றீங்களா? வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா, 12 மாசத்துக்கு ஒரு ஆத்துமா. ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோமா? 100 பேர் இருக்கிற ஒரு சபை வச்சுக்கிருவோம். 100 பேர் இருக்காங்க, நம்ம சபை 100 பேர் இருக்கணும் வச்சுக்கோ. வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா நம்ம ஆதாயம் பண்றோம். நம்ம போற இடத்துல தான் துறவு வரும்ன்றார்ல, ரட்சிப்பின் ஊற்று வரும்ன்றார்ல. அப்ப நம்ம போறோம், பிரயாசப்படுறோம், தோன்றோம், சுவிசேஷம் சொல்றோம், ஆத்தும பாரத்தோட ஊழியம் செய்யறோம். ஒரு ஆத்துமாவை தர்றாருன்னு வச்சுக்கிருவோம். ஹலோ, 100 ஆத்துமாவும் ஓரொரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணா அந்த வருஷம் முடியும் போது அந்த சபையில் எத்தனை பேர் இருப்பாங்க? சூப்பர், மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் சோத்துறோம், சூப்பராக இருக்கீங்க. 200 பேர் இருப்பாங்க. ஆமேனா? சரி, ஒரு வருஷம் முடியும் போது, 2 வருஷம் முடியும் போது சூப்பர். எத்தனை பேர்? ஏன்னா 200 + 200 400. 3 வருஷம் முடியும் போது 300 600. அதுதானே, அதுதான் கணக்கு நல்லா படிச்சிருக்கணுங்கிறது. 3 வருஷம் முடியும் போது அந்த 400ம் ஆளுக்கு ஒன்று ஆதாயம் பண்ணா 400 + 400 800. 800. 3 வருஷம் முடியும் போது 800. 4 வருஷம் முடியும் போது 1600. இன்னும் ஒரு வருஷம் சேர்த்துக்கலாம். 5 வருஷம் முடியும் போது காசா பணமா சொல்ல வேண்டியதான வாயை திறந்து. 5 வருஷம் முடியும் போது 3200. அந்த ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா அதையும் நான் சாப்பிட்ருக்கணும் போல. அல்ல சொல்லுங்க. அப்போ அவர் பிரதர் 3 முட்டை கொண்டு வந்தாரு, நான் 1 வச்சுட்டேன். அல்ல சொல்லுங்க. அந்த 1ஐயும் சாப்பிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருந்திருக்கும். அல்ல இல்லையா? தோத்திரம். சிஸ்டர் பிரதர் குடும்பத்தார் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாரா? அல்ல இல்லையா? நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒரு முட்டையும் சாப்பிட்டு வந்திருப்பேன். தோத்திரம். ஹலோ, 100 பேர் இருக்கிற சபை ஒரு ஆத்துமாவை ஒரு நபர் ஆதாயம் பண்ணா 5 வருஷம் ஆகும்போது அந்த சபையில் எத்தனை பேருங்க? 3000. இந்த இடம் 10ன்றீங்க, மேல சபை 10ன்றீங்க. ஏன் ஆண்டவர் தரமாட்டாரு தெரியுமா? அந்த 10ஆவதுன்னு சொல்றதுக்கு கூட நமக்கு வாய் வர மாட்டேங்க. பாருங்க, ஏன் தாகம் உள்ளவனுக்கு தாங்க தருவாரு. அல்லேலூயாவா? தரிசனம் உள்ளவனுக்கு தான் தருவாரு. இப்ப நம்ம என்னன்னா, ஆமா 3600 அது எங்க வரப்போகுது? நான் எழும்பி போனா தானே வரும். நானே செயல்படுறதில்லை. வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவா? இவரா ஒரு கணக்கு போட்டு இவரா என்னமோ பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள்லாம் ஒரு பொருத்தனையோட இருக்கிறோம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒத்த ஆத்துமாவா ஆதாயம் பண்றது இல்லைங்கிறதான் எங்க பொருத்தனை. ஏங்க, ஒரு கால்குலேஷன் பண்ணாலே 100 பேர் இருக்கிற சபை 5 வருஷம் ஆகும்போது வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணா 3200 பேர் சபையில் இருப்பாங்கன்னா அதை சிந்திச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் சிலுக்குது. மனுஷனா இருந்தா இல்லையா சொல்லுங்க. அதை சிந்திக்கும் போதே ஒரு சிலுக்கும். 3200 பேரா? அப்ப நம்ம சபையில செயல்படாம தானே இருக்கோம். வளர்ந்து பெருகணுமே, அதானே சபை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும்
சீசராக்குங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். நீங்கள் பலுகி பெருகி பூமிய நிரப்புங்க. அப்ப சபைனா வளர்ந்து பெருகணுமே, அதுதானே தேவனுடைய திட்டம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இது முதல் நீ வளர்ந்து பெருகுவாய். வளர்ந்து பெருகுகிற ரெகபோத்தை நான் தருகிறேன். புதிய புதிய பெயர் சபா. நீங்க போய் கால் வைக்கிற இடமெல்லாம் பெயர் சபா. கர்த்தர் கட்டளையிட போறார். அப்போ முதல்ல வாக்கு தத்தங்களின் ரெகபோத், இரண்டாவது வருத்தங்கள் இல்லாத ரெகபோத், மூன்றாவது வளர்ந்து பெருகுகிற ரெகபோத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயாவா. ஈசாக்கு லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு ரெகபோத்தை தேவன் தருவதற்கு காரணம், ஈசாக்கு லைஃப்ல இருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்பும் சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பிரதானப்படுத்துங்கள். சொல்லுங்க. ரெகபோத்தை காண்பீர்கள். ரெகபோத்தை ஆண்டவரை பிரதானப்படுத்துங்க, முக்கியப்படுத்துங்க, முதன்மைப்படுத்துங்க. இரண்டாவது, அமர்த்தப்பட்டதில் நிலைத்திருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. அமர்த்தப்பட்டதில் நிலைத்து. மூன்றாவது அச்சத்தை அகற்றுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. அச்சத்தை அகற்றுங்கள். நான்காவது அயராமல் செயல்படுங்கள். சொல்லுங்க. தளராமல், சோர்ந்து போகாமல், பின்வாங்காமல், பலவீனப்படாமல் செயல்படுங்கள். ரெகபோத்தை காண்பீர்கள். ரெகபோத்தை. ஈசாக்கு லைஃப்ல ஒரு வருத்தம் இல்லாத ரெகபோத், ஒரு வாக்கு தத்தத்தின் ரெகபோத், ஒரு வளர்ந்து பெருகுகிற ரெகபோத் வர காரணம் ஆண்டவரை பிரதானப்படுத்தின மனுஷன். படிப்பை பிரதானப்படுத்துறவங்க, திறமைகளை பிரதானப்படுத்துறவங்க, வேலையை, பணத்தை, உத்தியோகத்தை, சம்பாத்தியத்தை, ஐஸ்வர்யத்தை, ஆஸ்திய, அதிகாரத்தை பிரதானப்படுத்துறவங்க, மனுஷனை பிரதானப்படுத்துறவங்க, மனைவிய, புருஷனை, பிள்ளைய முக்கியப்படுத்துறவங்க இன்னைக்கு தேசத்துல பெருகிட்டாங்க. ஏன்? சபைக்குள்ள பெருகிட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது 6:33 மத்தேயு, முதலாவது தேவனுடைய அவர் நீதியையும் தேடுங்கள், அவரை பிரதானப்படுத்து. ஏன் ஈசாக்கு லைஃப் நான் அதுக்கு சொல்றேன்? 2 உதாரணம். ஒன்னு, ஆதியாகமம் 22 அதிகாரம். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏக சுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்க நான் குறிக்கிற மலைகள் ஒன்றின் மேல் போய் நீ என்ன செய்ய? பலியிடு. அது என்ன மலை? மோரியா மலை. ஆபிரகாம் கூட்டு போனாரா? பலியிட்டாரா? எபிரேயர்ல படிக்கும்போது பலி செலுத்தினார்னே சொல்லுது. அப்படிதான் அதை பைபிள் ஏத்துக்கிறது. பல முறை நம்ம ஆபிரகாமையே ஒசத்தி பேசுறோம். பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்கல, கொண்டு போனாரு, ஆண்டவருக்கு பலி செலுத்தினாரு, பலி செலுத்துறதுக்கு அர்ப்பணிச்சாரு அப்படின்னு சொல்றோம். வெரி குட், இல்லைன்னு நான் சொல்லல. ஆபிரகாம் ஓகே, சூப்பர். ஆனா அந்த சம்பவத்தில் அம்மா தூங்காதம்மா, அல்ல சொல்லுங்க. அப்போ அந்த சம்பவத்தில் தோத்துறான். ஒரு ஈவு இறக்கம் கொஞ்சம் கூட இல்லையாம்மா, அல்ல சொல்லுங்க. 3 நாளா உசுரை கொடுத்து கத்துறனே, என் புள்ள இப்படி கத்துதே, தோத்துறான். கொஞ்சம் நான் கண்ணை திறந்தாவது கேட்பேன்னு கேட்டா என்னம்மா, அல்லையா சொல்லுங்க. பொசுக்குன்னு கண்ணை மூடிறியம்மா. அல்லேலூயாவா. நீ கண்ணை மூடுறதுக்காமா இப்படி நான் கத்திட்டு கிடக்கேன், தோத்துறான். அல்லேலூயாவா. வாழ்க. ஆபிரகாம் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம அர்ப்பணிச்சான், உண்மைதான். ஆனா அந்த சம்பவத்தில் இன்னொருத்தன் இருக்கான். அவன் யாரு? ஈசாக்கு. போகும்போதே கேட்கான், விறக தூக்கிட்டு போகும்போதே, எப்பா பலிக்கான ஆடு எங்கப்பா? அருவாலாம் இருக்கு, நெருப்பெல்லாம் இருக்கு, ஆனா ஆடு எங்க? ஏன்னா அவனுக்கு தெரியும் பலினா ஆடு வேணும்னு. பல முறை அவங்க அப்பா பலி செலுத்தி பார்த்திருப்பான். அவங்க அப்பா பாருங்க சூப்பரா எஸ்கேப் ஆகிறாரு. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஏன்? உண்மையை சொன்னா இவனை மாதிரி இப்படி எஸ்கேப் ஆகி ஓட்டான்னா என்ன பண்றது? அல்ல சொல்லுங்க. ஆமேனா?
அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி ஓட்டான்னு என்ன பண்ணுறதுன்னு அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குருவார்ப்பா, கர்த்தர் பார்த்துக்குருவார்ப்பாருன்றான். ஈசாக்கு ரொம்ப நேரமாக அதை நம்பிக்கிட்டே இருந்திருப்பான். ஒருவேளை ஆண்டவர் எங்கிருந்து ஆட்டம் அனுப்புவார்? வடக்கிருந்து வருமா, தெற்கிருந்து வருமா, கீழே இருந்து வருமா, மேலே இருந்து வருமானு மேலே மறந்துட்டு பறக்க பார்த்துக்கிட்டே போயிருப்பான். கடைசியில் இப்போ கட்டையெல்லாம் அடிக்காச்சு, அடுத்து பலியை தூக்கி வைக்க வேண்டிய நேரம். அப்பவும் ஆடு வரல. இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு ஒரு சைஸா பார்த்துருப்பாரு. அப்பதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கும், ஆஹா இன்னைக்கு ஆடு நாம தாண்டா. ஈசாக்கு எஸ்கேப்பு, தோத்துறோம், ஓடிடுவோம்டா. ஐயோ இந்த பெருசுகிட்ட மாட்டி தோத்துறோம். வயசு 100க்கு மேலே ஆளதுனால மண்டை குழம்பிட்டு போல அவருக்கு, நம்மளை போட்டு தள்ளுறதுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு ஈசாக்கு என்ன செய்யல, ஓடல. கர்த்தருக்கா நானா என்ன பலியா கேட்டாரா? ஒரு ஆட்டுக்கடாவை ஒரு இளங்காளைய பலியா கேட்கிற ஆண்டவர் என்ன பலியா கேட்டாரா? அது எனக்கு கிடைச்ச பாக்கியம். அவருக்காக ஜீவனை கொடுக்கறத விட இந்த உலகத்துல வேற என்ன பெருசா இருக்கு? எனக்கு அவர் தான் பெருசு, அவர் விருப்பம்தான் பெருசு என்று தேவன் விரும்புகிற பலியாக தன்னையே அர்ப்பணித்தவர் ஈசாக். ரெண்டாவது இன்சிடென்ட் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. யாரு போயிருக்கா? எலியேசர் போயிருக்கான். பொண்ணு பார்க்கனாலே தம்பி சிரிக்காப்புல, அல்ல சொல்லுங்க. அப்போ தொத்து இவ்வளோ அவருக்கு எதுவும் ஏற்பாடு நடக்கான்னு தெரியல, அல்ல சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் சாந்தகுமாரா, அல்ல சொல்லுங்க. கவனிங்க, அப்போ பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. ஆமேனா, நல்லா கவனிக்கணும். எலியேசர் போய் பொண்ணை என்ன செய்யறாரு? கூட்டிட்டு வர்றாரு. ஈசாக்கு போல, எலியேசர் தான் அனுப்பி விட்டுருக்கு. ஆமாம், பொண்ணை அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆமாம் போயிருக்கிறார். பொண்ணையும் கூட்டிட்டு வர்றாரு. பார்த்தா 63ஆம் வசனம் சொல்லுது, சாயங்கால வேளையிலே ஈசாக்கு தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். அந்த நேரத்தில் தான் ஈசாக்கு வர்றா, சாரி ரெபெக்காள் வர்றா. ஒரு மாப்பிளக்காரன் என்ன செஞ்சிருக்கணும்? வழிமேல் வெளி வைத்து, அல்லேலூயா. அவள் வருவாளா? எப்ப வருவா? உயரமா இருப்பாளா, குட்டையா இருப்பாளா, நெட்டையா இருப்பாளா, உருண்டையா இருப்பாளா, தக்காளி பழம் மாதிரி இருப்பாளா? நீங்க அப்படித்தான் கேட்கான். தக்காளி பழம் மாதிரி பாருங்க பாஸ்டர், சகப்பா அல்லே சொல்லுங்க. இவன் தோசைக்கல்ல திரு போட்ட மாதிரி இருப்பான், அது வேற விஷயம். ஆனா இவன் பிள்ளைய எப்படி கேட்கான்? சகப்பா. அதுனடா சகப்பா, பார்க்கறதுக்கு அசிங்கமாலடா இருக்கும், சகப்பா அல்லே சொல்லுங்க. ஐயோ இந்த பெந்தகோச கிறிஸ்தவம் இருக்க படாத பாடு. ஒரு லிஸ்டோட தான் சுத்துறாங்க பசங்க. ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் காஸ்ட், ரொம்ப முக்கியம். தோத்துறோம். டி அதை விட முக்கியம், டவுரி 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 கௌரி டவுரி டவுரி. இ ஃபார் எஜுகேஷன். இவர் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. தோத்துறோம். ஆனா புள்ள பயங்கரமா படிச்சிருக்கணும். அல்லேலூயா. எஃப் ஃபார் ஃபேர், அழகா இருக்கணும். அதுலயும் சில ஆளுக சொல்ற டெஃபினிஷன் என்னால ஏத்துக்கவே முடியல. அது என்னடா பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கணும்ன்றியா? நான் அவன்கிட்ட கேட்டா, ரோட்ல கூட்டு போகும்போது 10 பேர் பார்ப்பான்ல. எவ்வளவு மோசமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இவன் மனைவியை ரோட்ல கூட்டு போகும்போது 10 பேர் என்ன செய்யணுமா? அப்படி பார்க்கணுமா? அதுக்கு இவனுக்கு மனைவி வேணுமா? ஐயோ ராஜா, ராஜா வாய்ப்புள்ள ராஜா. நான் சொல்லுவேன், இப்படி ஏ ஃபார் பி ஃபார் சி ஃபார்னு நீ தேடினா கடைசியில் இசட் ஃபார் ஜூ அங்கதான் கிடைக்கும். கத்தட்ட விட்டு கொடுத்தா கத்தர் சிறந்ததை தருவார். நம்ம வாழ்க்கையில் அவர் தீமை செய்யவே மாட்டார். நேத்தோ முந்தானாலும் சொன்னேன், ஊழியமா வாழ்க்கையா நாம எடுப்பதல்ல, தேவனாக கொடுப்பது. தேவன் கொடுத்தா அது ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை நாம லிஸ்ட் போட்டு ஆண்டவற்றை செலக்ட் பண்ணிக்கூடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆதாமுக்கு கூட ஏவாளை கொடுக்கும்போது ஆதாம உறங்க வச்சுட்டாரு. அவனை முழிக்க வச்சுக்கிட்டு ஏவாளை ரெடி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன செஞ்சிருப்பான்? அந்த மூக்கில் கொஞ்சம் சதையை ஏற்றுக்காண்டவரே, சதையை ஏற்றுக்காண்டு, கன்னத்தில் புஷ்ஷுன்னு இருக்கு, கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் குறைங்க ஆண்டவரே,
கலர் கம்மியா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கூட்டுங்க, கொஞ்சம் கூட்டுங்க இப்படினே இவன் சொல்லி சொல்லி ஏவாளை ரெடி பண்ணா கடைசியில் ஏவாள் அப்படின்னு ஒரு சைஸா இருந்திருப்பா, குரங்கு மாதிரி. அல்ல சொல்லுங்க. அதனாலதான் ஆதாம அமைதியா படுறா தோத்துறோம் தூங்குடா அப்படின்னு சொல்லி தூங்க விட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரை செயல்பட விட்டுட்டு நாம அவர் பிரசன்னத்தில் அமைதியா இருந்தா சிறந்ததை நமக்காக நம்ம கையில ஒப்பு கொடுப்பார். அவரை பெர்மிட் பண்ணணும், அவரை அலோ பண்ணணும், அவரை செயல்பட விடணும். என் வாழ்க்கையில நீங்க செயல்படுங்கப்பா. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஈசாக்கு மேரேஜ் ஒரு பெரிய லெசன் தோத்துறா. இன்னைக்கெல்லாம் தலைகளா மாறி போச்சு. அவங்களா செலக்ட் பண்ணிக்கிறது, அவங்களா பார்த்துக்கிறது. எலியேசர் ஊழியக்காரன், அவன் போய் அழைச்சிக்கிட்டு வர்றான் தோத்துறான். கர்த்தர் தந்த ஊழியக்காரன் அவர் என் வாழ்க்கையில ஒன்று அழைச்சிட்டு வந்து கொடுக்குறாருன்னா அது எனக்கு ஆசீர்வாதமானதா தான். நான் போட்டு அவ பெரட்டி பெரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற அவசியம் எனக்கு. அவன் பாருங்க, இது என் ஜெப நேரம், இது என் தியான நேரம். இப்ப நான் கிளம்பி ஆண்டவரை பார்க்க போவேன். அவ வருவா, எனக்கானவ வருவா, என் கூட தானே இருக்க போறா. காலத்துக்கு அந்த மூஞ்சியை தானே பார்த்துட்டு இருக்க போறேன். இது என் கர்த்தர் முகத்தை பார்க்கிற நேரம். என் மனைவிக்காக ஜெப நேரத்தை மிஸ் பண்ண மாட்டேன். That's what the character of Isaac. அதுதான் ஈசாக்குனுடைய சுபாவம். என் மனைவிக்காக கூட என் ஜெப நேரத்தை மிஸ் பண்ண மாட்டேன், என் தியான நேரத்தை மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என் மனைவியை விட அவர் தான் எனக்கு முதன்மை. என் உயிரை விடையே அவர் தான் முதன்மைன்னவன் ஈசாக்கு. அப்புறம் அவனுக்கு என்ன மனைவி பெருசு? நம்ம ஒன்றை கற்றுக்கிறணும், நம்ம வாழ்க்கையில் எது இருந்தாலும் எல்லாத்தையும் விட எனக்கு ஆண்டவர் தான் முதன்மைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க ரெகபோத்தை பார்ப்பாங்க. என் படிப்பை விட, என் வேலையை விட, எனக்கு கிடைக்கிற சம்பாத்தியத்தை விட, என் தகப்பனோ தாயோ என் பிள்ளையோ எந்த உறவோ எதையும் விட என் லைஃப்ல ஜீசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட். அவர் தான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்றவன் ரெகபோத்த பாப்பான். ரெகபோத்த ரெண்டாவது, முதல்ல சொன்னாரு ஆண்டவரை பிரதானப்படுத்துங்கள், ரெண்டாவது அமர்த்தப்பட்டதில் நிலைத்திருங்கள். அமர்த்தப்பட்டதில் நாங்கள்லாம் விசுவாசியாக இருந்தப்பெல்லாம் ஒரு டைரி, ஒரு பேனா எல்லாம் கொண்டு போவோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் மூளை கம்மி தோத்துறா. அப்போ பாயிண்ட் வர 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 என்னஞ்சிருவோம், எழுதி வச்சுக்கிறோம். அதை அப்புறம் வீட்டில் போய் திருப்பி பார்ப்போம், அதை தியானம் பண்ணுவோம், படிப்போம். ஆனால் இன்னைக்கு எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. அப்போல்லாம் நாங்கள் மூளை குறைஞ்சவங்க, இப்போ எல்லாம் மூளைக்காரங்க. அப்போ விசுவாசிகளாக இருந்தாங்க, இப்போ எல்லாருமே விஞ்ஞானிகளாக இருக்காங்க. இப்போ ஆளாளுக்கு என்ன செய்றாங்கன்னா பென் டிரைவு, ஹார்ட் டிஸ்க்கு, மெமரி கார்டு இதெல்லாம் முழுங்கிட்டு வந்துடுறாங்க தோத்துறான். அதனால பிரசங்கம் பண்ணும்போது டைரெக்டாக போய் அந்த மெமரி கார்டில் என்னஞ்சிருது, ரெக்கார்ட் ஆயிடுது. அதனால அவங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாயிண்டை ரெண்டாவது கேட்டால் தான் சொல்ல மாட்டாங்க. அல்லையா சொல்லுங்க. ஆளுகளை பாரு, கர்த்தருக்கு தோத்துறான். முதல்ல சொன்னாரு ஆண்டவரை பிரதானப்படுத்துங்க, ரெண்டாவது சொன்னாரு அமர்த்தப்பட்டதுல நிலைச்சிருங்க. என்ன அமர்த்தப்பட்டது? 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. பைபிள் சொல்லுது 26:12, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. எங்க ஈசாக்க தேவனை அமர்த்தினாரோ, இருக்க சொன்னாரோ, வாசம் பண்ண சொன்னாரோ, அந்த தேசத்துல அவன் நிலைச்சிருந்தான், வாசம் பண்ணா. அவனை ரெகபோத்தை பார்க்கும்படி கர்த்தர் வைத்தார். நான் நேற்று சொன்னதுதான், சபையில, இந்த சபையில நம்மளை அவர் நாட்டி இருக்கிறார்னா, இதுதான் தேவன் நமக்கு தந்த வீடுனா, அந்த வீட்டில் நம்ம நிலைச்சிருக்கணும்.
நம்மளை எந்த ஸ்தானத்தில் அமர்த்தி இருக்கிறாரு? சிலருக்கு சின்ன பிள்ளைங்க ஊழியம், சிலருக்கு வாலிபர் ஊழியம், சிலருக்கு தோத்திரம் சுவிசேஷம் சொல்ற ஊழியம், சிலருக்கு ஜபிக்கிற ஊழியம், பணிவிடை ஊழியம், தோத்திரம் பராமரிக்கிற ஊழியம், சமையல் ஊழியம், பரிமாறுகிற ஊழியம், இது எல்லாமே ஊழியம். பிலிப்பு ஸ்தேவான்லாம் பரிமாறுகிற ஊழியத்தில் இருந்தவங்க தான், பந்தி விசாரிக்கிற ஊழியத்தில் இருந்தவங்க தான். ஒரு சமாரியா பட்டணத்தையே அசைக்கிற கருவியா பிலிப்புவை தேவன் பயன்படுத்தினார். என்ன எதுல தேவன் அமர்த்தி இருக்கிறாரோ அதுல நான் நிலைச்சிருப்பேன். என்ன சுண்டு வரலாம் வச்சா தோத்துறான். நான் சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயவம். 1 கொரிந்தியர் 12:27 நாம் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறோம். சிலரை மூக்கா வச்சிருப்பாரு, சிலரை கண்ணா வச்சிருப்பாரு, சிலரை கையா வச்சிருப்பாரு, சிலரை வாயா வச்சிருப்பாரு. என்ன எந்த அவயவமா வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நான் நிலைச்சிருப்பேன். திடீர்னு மூக்கு கலண்டு வாய் கூட சண்டை ஓடுது, நீ இருக்க இடத்துல நான் இருப்பேன், நீ போய் மேலே இருந்துக்கோ, நான் வந்து கீழே இருந்துக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மூக்கு இருக்கிற இடத்துல வாய், வாய் இருக்கிற இடத்துல மூக்கு இருந்தா பேய் பேய் அல்ல சொல்லுங்க. அப்போ சீரணிக்க முடியல, நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. தோத்திரம் உங்க பக்கத்தில் இருக்கிற ஆள் அப்படி இருந்தா திடீர்னு அப்படி மாறி பிரதர் அப்படின்னா அப்படி இருக்கும். தோத்திரம் மூக்கு இருக்கிற இடத்துல வாயும், வாய் இருக்கிற இடத்துல மூக்கு. ஆண்டவர் அழகா விசித்திர வினோதமா நம்மளை படைச்சிருக்கிறாரு. கை இருக்கிற இடத்துல காலும், கால் இருக்கிற இடத்துல கையும் இருந்தா நல்லா இருக்குமா? என்ன எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நான் நிலைச்சிருப்பேன். எனக்குரிய காரியத்தை பணிவிடைய நான் செய்வேன். சொல்லுங்க ஆமே. நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன். ஒரு மாம்பழ பீஸ் நம்ம வீட்டில் டேபிளில் ஒரு தட்டில் இருக்கு. நம்ம வெளியில போயிட்டு வரோம், ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. மாம்பழம்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பார்த்த உடனே மூளை சொல்லும், நிக்காத ஓடு, சீக்கிரமா எடு, வீட்டில் இன்னும் 4 டிக்கெட் இருக்கு. அது கண்ணில் பட்டுச்சுன்னா கதை காலி, ஜோலி காலி, கதை முடிஞ்சு, வேகமா ஓடு அப்படின்னு மூளை சொல்லும். சொல்லுமா? இருந்தா அல்ல சொல்லுங்க. அப்போ மூளை இருந்தா மூளை என்ன செய்யும்? மூளை சொல்லும், கால் ஓடும், கையே எடுக்கும், வாயி பழக்கம். சிலருக்கு எடுக்கிறதுக்கு முடிய பழக்கம் அல்ல சொல்லுங்க. அப்பா உள்ள வச்சா பல்லு மெல்லும், நாக்கு சுவைக்கும், தொண்டை இழுக்கும், குடலு கொள்ளும். அப்புறமா அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமேனா? ஒரு மாம்பழ பீஸுங்க, ஒரு மாம்பழ பீஸுங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு மாம்பழ பீஸு உள்ள போகணும்னா, வயிற்றுக்குள்ள போகணும்னா, அது நமக்கு பலனா மாறணும்னா இத்தனை அவயவமும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. மூளை வேலை செய்யுது, காலு வேலை செய்யுது, கை வேலை செய்யுது, பல்லு வேலை செய்யுது, வாய் வேலை செய்யுது, நாக்கு வேலை செய்யுது, குடல் வேலை செய்யுது. அம்புட்டு வேலையும் நடக்கு ஒத்த மாம்பழ பீஸு உள்ள வர்றதுக்கு. ஒரு ஆத்மா, ஒரு ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது. ஆத்மா சபைக்குள்ள வரணும்னா இத்தனை அவயவங்களும் ஒர்க் பண்ணாதான் ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியும். அல்லையே சொல்லுங்க. என்ன எதுல ஆண்டவர் அமர்த்தி இருக்கிறாரோ, என்ன கையா வச்சிருக்கிறாரா, என் வேலையை நான் செய்வேன். என்ன காலா வச்சிருக்கிறாரா, என் வேலையை நான் செய்வேன். சுவிசேஷம் சொல்லணும், நான் சொல்லுவேன். ஜெபமா நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன ஊழியம், என்ன உத்தரவாதம். சின்ன பிள்ளை ஊழியமா சந்தோஷமா செய்வேன். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அமர்த்தப்பட்டதில் நிலைத்திருங்கள். அங்க அபிமெலேக்கு இருந்தான், பொறாமப்படுறவன் இருந்தான், பிரச்சனை பண்றவன் இருந்தான், வாக்குவாதம் பண்றவன் இருந்தான், வழக்குண்டாக்குறவன் இருந்தான். அதுக்காக ஈசாக்கு இந்த தேசம் எனக்கு வேணான்னு சொல்லல. அந்த தேசத்துல தான் ஈசாக்கு விதைச்சான். அமர்த்தப்பட்டதில் நிலைத்திருங்கள், அச்சத்தை அகற்றுங்கள். 3வது நான் சொன்னேன், என்ன செய்யுங்கள்? நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து 26 7லிருந்து தோத்துறான் 11ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த அபிமெலேக்கு ராஜாக்கு ஈசாக்கு பயந்துருவாரு. பயந்து என்ன பண்ணுவாரு, மனைவிட்ட சொல்லுவாரு, அவங்க அப்பா சொன்ன மாதிரியே
அவங்க அப்பா இந்த மாதிரி 2 முறை பண்ணார். சாராளமாட்ட சொல்லுவார், பார்வோனை பார்த்து பயந்துட்டு அபிமெலேக்கை பார்த்து பயந்துட்டு சொல்லுவார், நீ ரொம்ப அழகாக இருக்க, கர்த்தருக்கு தோத்திரம், ஆமென் அல்லேலூயா, கிழவி தோத்திரம், என்ன நெஞ்சிராத, புருஷன்னு சொல்லிடாத, சகோதரன்னு சொல்லு, தோத்திரம், சொன்னீன்னா நான் பொழைச்சேன், தோத்திரம், ஆமாம் அப்படின்னு 2 முறை ஆபிரகாம் சொல்லுவார். அதே காப்பி அடிக்கா ஈசாக்கு ரெபேக்காள்கிட்ட சொல்கிறான், நவரு தோத்திரம், ஆமாம் அபிமெலேக்கு ஆளுக வரும்போது நீ என்ன நெஞ்சிராத, புருஷன்னு சொல்லிடாத, பிரதர், ப்ரோ 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 ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ அல்ல சொல்லுங்க, அப்போ ப்ரோன்னு சொல்லு, பிரதர்ன்னு சொல்லு அப்படின்னு. ஏன் அபிமெலேக்கு மேல பயம். உன்னை அழைச்சது கர்த்தரு, வாக்கு பண்ணது கர்த்தரு, அந்த தேசத்துல வச்சிருக்கிறது கர்த்தரு, பெருக பண்ண போறது கர்த்தரு, ரெகபோத்தை கொடுக்கிறது கர்த்தரு, ஆமேன் சொல்லலாட்டாலும் உன்னை ஆசீர்வதிக்க போறது கர்த்தரு. இத்தனை சொல்லியிருக்கிற ஒரு ஆமேன் வர மாட்டேக்கு கர்த்தரு. ஆமா, நீங்க யாரை பத்தி பேசினா ஆமேன் சொல்லுவீங்க? கர்த்தரு கர்த்தரு கர்த்தருன்ற ஒரு ஆமேன் வர மாட்டேங்க. ஸ்டான்லி கண்ட்ரோலா பேசுறா, கையை உயர்த்துறா இல்லையா? நான் தான் ஸ்டான்லி அல்லையா சொல்லுங்க. நான் படுக்க அவசரத்தில் கோபத்தில் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டேன்னா தோத்துறான். அதனால தான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்றேன். ஆமேனா? எதுக்கு ஆமே? சொல்ல வேண்டிய நேரத்தில்லாம் ஆமேன்னு சொல்லலாம். இப்போ ஆமேனா? நம்ம சபையை பற்றி ஊரெல்லாம் உலகமெல்லாம் பயங்கரமாக பேசிக்கிறாங்க. நான் நம்ம ஸ்தாபனம் ஊழியத்துக்கு போகிறேன்னால நீங்கள் அங்கே போறீங்களா அப்படின்றாங்க. என்ன கேட்குறா, அங்கெல்லாம் உங்களை கூப்பிட்றாங்களா அப்படின்றாங்க. என்ன பேச்ச காணோம்? நீங்கள் அங்கே பேசுனதை நாங்கள் லைவ்ல கேட்டோம், அந்த சர்ச்சில் அப்படின்றாங்க. இதுவும் லைவ்ல போகுது அல்ல சொல்லுங்க. அப்போ ஸோ நான் ரொம்ப கண்ட்ரோலாக பேச வேண்டிய சில விஷயம்லாம் மனசார பேச முடிய மாட்டேங்குது. இது வேற AK-47 மாதிரி முன்னால் நிறுத்திறாங்களா, எப்போ பாரு இதுக்கு பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. உண்மையை பேசவே முடிய மாட்டேங்குது. என்ன பேச்ச காணோம்? எனக்கு எல்லாமே லைவ்ல போறது விருப்பமே கிடையாது, உடன்பாடே கிடையாது. எல்லாமே லைவ்ல போறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. சில இதெல்லாம் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போடலாம், எல்லாமே லைவ்ல போதா அது மனசார சில விஷயங்களை அதான் அவன் சொல்ல முடிய மாட்டேங்குது. கூப்பிட்டுறது, பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுறது, அப்புறம் இந்த துப்பாக்கி வச்சிடுறது. நீ பேசிரு பார்ப்போம், நீ பேசிருவம் அவனை தோத்துறான். நீ கவனமா தான் பேசணும். அதுக்கு தான் இந்த துப்பாக்கி. இது AK-47 மோசமானது. பிரசங்கம் கேட்குற நீங்க இன்னைக்கு கூட உங்க கதை போயிடும். இந்த ஸ்டாண்டு இதை நடத்துறவங்க கதையும் அதோட போயிடும். பிரசங்கம் பண்ற என் கதை இது யூடியூப்ல இருக்கிற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுல பாதிக்கப்படுற ஒரே ஆளு நான் மட்டும்தான். நான் என்ன கோணத்தில் பேசினேன், எதுக்காக பேசினேன், என்ன பேச வைக்கிறது அவர் சொல்றத நாங்க பேசுறோம். ஆக மொத்தம் மாட்டிக்கிறது நாங்க தான். இதை துண்டு துண்டா வேற வெட்டி போடுவாங்க சோத்துறாங்க. அல்லேலூயா. என்ன பேச்ச காணோம்? வாழ்க வளமுடன். அப்படி உங்களை பத்தி ஊரெல்லாம் பெருமையா பேசிக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு ஆமீன் சொல்றதுக்கு கூட 6 வருஷம் கழிச்சு சொல்ற மாதிரி உட்காந்துருக்கு. அல்லேலூயா. இதுல வேற 12:30 முடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதோ சீக்கிரமாய் முடிக்கிறேன். நல்ல சொல்லுங்க. அழைச்சது கர்த்தரு, வாக்கு பண்ணது கர்த்தரு, பெருக பண்ண போறது கர்த்தரு, கூட இருக்கிற ஒரு கர்த்தரு. ஏன் அபிமெலேக்குக்கு நீ பயப்படுற? ராஜாவா கூஜாவா எவனா இருந்தா எனக்கு என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அச்சத்தை அகற்று. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மேல இருக்கிற அழைப்பு பெருசு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பெருசு. நீங்க பெருகுவதற்கு அழைக்கப்பட்டவங்க. நீங்க பெருக போறீங்க, நீங்க சாதிக்க போறீங்க. மனுஷனுக்கு பயப்படாதீங்க, சூழ்நிலைக்கு பயப்படாதீங்க.
அதிகாரத்துக்கு பயப்படாதீங்க, அபிமெலேக்குக்கு பயப்படாதீங்க, எந்த ராஜாவுக்கும் பயப்படாதீங்க. சபன்னா பெருகத்தான் சார் செய்யும். நான் பெருகிறது உனக்கு வைத்தறிச்சலா இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க அப்பா எங்களை பெருகுவேன்னு சொல்லியிருக்காரு, எங்களை துறவு தோண்டத்தான் சொல்லியிருக்கிறாரு, எங்களை ஊழியம் செய்யத்தான் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயாவா. அயராமல் செயல்படுங்கள். அடுத்த பாயிண்ட் நான் சொன்னேன், எப்படி அயராமல். பிரச்சனை பண்ண பண்ண பிரான்ச்சை போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் தான் ஈசாக்கு. துறவை புடுங்க புடுங்க புதுசா துறவு தோண்டிக்கிட்டே இருக்கான். உனக்கு அப்பம் துறவை புடுங்க தெரியும்னா எனக்கு துறவை தோண்ட தெரியும். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை பண்ண தெரியும்னா எனக்கு பிரான்ச்சை போட தெரியும். எங்களை அழைச்சவரே அதுக்கு தானப்பா அழைச்சிருக்கிறாரு. எங்களை ஜெபம் பண்றதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு, எங்களை உபவாசம் போடுறதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு, தேசத்துக்காக மன்றாடத்தான் அழைச்சிருக்கிறாரு, சுவிசேஷம் சொல்லத்தான் அழைச்சிருக்கிறாரு, சாத்தானோட யுத்தம் பண்ணத்தான் அழைச்சிருக்கிறாரு, சாத்தான வீழ்த்தத்தான் அழைச்சிருக்கிறாரு. அவன் பிடியில இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை நாங்க பிடுங்கி எடுப்போம். பட்டணத்தை கொள்ளையிடுவோம், கிராமங்களை கொள்ளையிடுவோம், ஆத்துமாக்களை கொள்ளையிடுவோம். அது எங்கள் மேல் இருந்த கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு அது என் மேல் விழுந்த. அல்லேலூயா. புதுசு புதுசா தோன்றான், துறவை தோண்டிக்கிட்டே இருக்கான். அவன் அயர்ந்து போகல, அவன் சோர்ந்து போகல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அயராமல் செயல்படு. சூழ்நிலையை பார்த்து மனுஷங்களை பார்த்து சோர்ந்து போகாதே. உங்க உத்தரவாதம் என்னவோ அதை தொடர்ந்து நிறைவேற்று. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய், பரிசுத்தம் உள்ளவன் ஜபிக்கிறவன், ஊழியம் செய்யறவன், துறவை தோன்றவன் ரத்தம் செய். சோர்ந்து போக கர்த்தர் எங்களை அழைக்கல. ரெகபோத்தை பார்க்கிறவர, பெருக்கத்தை பார்க்கிறவர நாங்க தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மந்தையின் மேய்ப்பனோட தரிசனத்தோட இணைஞ்சு கரம் கோர்த்து நாங்க தொடர்ந்து செயல்படுவோம். ரெகபோத்தை காண்போம். வாக்குத்தத்தங்களின் ரெகபோத், வருத்தங்கள் இல்லாத ரெகபோத், வளர்ந்து பெருகுகிற பஞ்சகாலம்தான் ஆனாலும் ரெகபோத், பாடுகளின் நாட்கள் தான் ஆனாலும் ரெகபோத், பகைக்கிறவர்களின் காலம்தான் ஆனாலும் ரெகபோத், பரிபோன காலம்தான் ஆனாலும் ரெகபோத். சபையிலிருந்து நிறைய பேரை நாங்க இழந்திருக்கலாம், சத்துரு எங்க கிட்ட இருந்து நிறைய பேரை பறிச்சிருக்கலாம், ஆனாலும் எங்க சபை ரெகபோத்தை பார்க்கும். ஆண்டவரை நாங்க பிரதானப்படுத்துவோம், அச்சத்தை அகற்றுவோம், அயராமல் செயல்படுவோம். எங்களை அமர்த்தப்பட்டதுல நாங்க நிலைச்சிருப்போம். ரெகபோத்தை பார்ப்போம், எழும்பி நிற்போம், செபிப்போம். கர்த்தர் இந்த பகல் நேரம் நம்மோடு பேசியிருக்கிறார். ரெகபோத்தை காண்பீர்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் வளர்ந்து பெருகுகிற பெருக்கத்தின் ரெகபோத்தை காண்பீர்கள். வருத்தங்கள் இல்லாத ஒரு ரெகபோத்தை காண்பீர்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு ரெகபோத்தை காண்பீர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார், என்னை அர்ப்பணிக்க விரும்புறேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை பிரதானப்படுத்துங்க, அமர்த்தப்பட்டதுல நிலைச்சிருங்க, அச்சத்தை அகற்றி போடுங்க, அயராமல் செயல்படுங்க. ஒரு ஈசாக்க போல என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்கு விரோதமான அபிமெலேக்கு விழுந்து போவானாக, விழுந்து போவானாக, அவன் செயல்படாமல் போவானாக, எதிரி முறிந்து போவானாக. இனி வருத்தங்கள் இல்லை, இனி வாக்குவாதங்கள் இல்லை. இதுவரை கண்ட எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காணப்போவது இல்லை, இல்லை. அவன் தோற்று போனான், விழுந்து போனான். ஓ ஜீசஸ், glory, 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 glory. ஏசேக்கு முடிந்தது, சித்னா முடிந்தது, வருத்தங்கள் முடிந்தது, ஆமென், வாக்குவாதங்கள் முடிந்தது. இனி ரெகபோத், இனி பெருக்கம். ஷபா பாபா 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 ரபா பாபா 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 பாபா.
ஒவ்வொரு நாளும் பெயர் சபாவை பாப்ப, புதிய புதிய பெயர் சபாவை பாப்பீங்க. தெருக்களில் பெயர் சபா, குடும்பங்களில் பெயர் சபா, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ரட்சிப்பின் ஊற்று, ரட்சிப்பின் ஊற்று. நீங்க கால் மிதிக்கிற ஏரியால ரட்சிப்பின் ஊற்று வந்து சொல்ல போறீங்க, ஊழியக்காரட்ட சொல்ல போறீங்க, ஐயா எங்க தெருவில் ஒரு பெயர் சபா, எங்க குடும்பத்துல, எங்க சொந்தக்காரங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பின் ஊற்று. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சு, இந்த தெருவு ரட்சிக்கப்பட்டுருச்சு. தகப்பனே, நம்முடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிங்கப்பா. வாக்கு தத்தங்களின் ரெகபோத்த தாங்காண்டவரே, ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் இந்த திருச்சபையும் உம்முடைய மக்களையும் எல்லைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி.